முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம திருப்புகழ்ல பார்க்கக்கூடிய விளக்கத்தோட பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "நினது திருவடி சக்தி மயில்கொடி" அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் விநாயக பெருமானை பார்த்து பாடிய பாடலுக்கான பொருள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல நான் பாடலை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த பாட்டை முழுசா சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியா நம்ம அதோட விளக்கத்தை நம்ம விரிவா நம்ம பார்க்கலாம். ஃபுல்லா பார்த்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு விநாயக பெருமானோட அருளை கிடைக்க நான் பிரார்த்திச்சுக்கிறேன். சூப்பர். சரி, இப்போ நம்ம பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிட புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்பால் தேன் நெடிய வளைவு முறியிக்கொடு லட்டுகம் நிறைவில் அரிசி பருப்பவளில் பொறி நிகரில் இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்து துதிக்கர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மருவு மலர்பனை தொத்திர சொல்கொடு வளர்க்கை குலைப்பிடி தொப்பனம் குட்டொடு வனச பரிபுற பொன்பத அர்ச்சனை மறவேனே தெனன தென தென தெத்தன புனல் சிறிய அறுபகம் மொய்த்து உதிரப்புணல் திரளும் ஊறுசதை பித்தம் நினக்குடல் செறிமூளை சிறுமோதர நிரப்பும் செருக்குடல் நிறைய அரவ நிறைத்து களத்திடை திமித திமி மத்தளமிடைக்ககள் செகசேசே எனவே துகு துத்தன ஒத்துகள் துடிகள் இடுமிக ஒத்த முழக்கிட டிமுட டிமுட டிமுடிமு டிட்டிடும் என தவில் எழும் ஓசை இகழி அலைகைகள் கைப்பறை கொட்டிட ரணபைரவி சுற்று நடத்திட எதிரு நிசிசரை பெளியிட்டு அருள் பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது விநாயகருக்கும் இந்த பாட்டுல என்ன சம்மந்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் "நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புக்தி கொடுத்திட" அப்படின்னா, நினது திருவடி அப்படின்னா முருகப்பெருமானோட திருவடி, சக்தி சக்தி வேலும், மயில் கொடி மயிலும் சேவர் கொடியும் நினைவு கருதிடு புக்தி கொடுத்திடு. அதை எப்பயும் மனசுலயே நினைச்சுக்கிட்டு நல்ல புக்தி கிடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானோட திருவடிகளையும் சக்தி வேலையும் மயிலையும் சேவர் கொடியையும் நினைவிலேயே வச்சுக்கிட்டு நல்ல புக்தி கிடைக்கிறதுக்காக நினைய அமுதுசை முப்பழும் அப்பமும் நிகழ்பால் தேன் நிறைய அமுது நிறைய சாப்பாடும் முப்பழம் மாப்பழா வாழையும் அப்பமும் நிகழ்பால் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பாலும் தேனும் நெடிய வளைமுறி அப்படின்னா பெரிய வளைஞ்ச முறிக்கக்கூடியது முறுக்கு, பெரிய வளைஞ்ச முறுக்கும் இக்கொடு லட்டுகம் அப்படின்னா இக்கு கரும்போட லட்டும் வச்சு நிறவில் அரிசி அப்படின்னா அரிசி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பியூரான ஒயிட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெளுத்த நல்ல நிறத்தில் இருக்கக்கூடிய நிறவில் அரிசி பருப்பு அவல் எல் பொரியெல்லாம் வச்சு நிகரில் கனி அப்படின்றாங்க. நிகரில் இனி கதலிக்கனி அப்படின்னா நிறையில் இனி கதலிக்கனி அப்படின்னா நிகரே இல்லாத பல வகையான கதலிக்கனி அப்படின்னா வாழைப்பழ கனி வகைகள் நிறைய, செவ்வாழை, தேன்வாழை, ரஸ்தாலி, அந்த மாதிரி பல வகையான ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம். நிகரில்லாத அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாத வாழைப்பழத்தெல்லாம் வச்சு வர்க்கமும் இளநீரும், இந்த வாழைப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து இளநீரும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனது மகிழ்வோடு தொட்ட கரத்து, மனது மகிழும்படி கரத்தோடு ஒரு மகர சலநிதி வைத்த துதிக்கர அப்படின்னா துதிக்கை. ஓகே, இதுனா மகர சலநிதி அப்படின்னா மகர மீன்களை வைத்திருக்கும் துதிக்கை. இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. நான் பெருசாக சொல்ல, ஒரு சின்னதாக ஒரே ஒரு ட்ரெயிலர் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒரு சின்னதாக அதை சொல்லிடுறேன். இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? அந்த கடலை அந்த கடல் நீர் எல்லாத்தையுமே, அதாவது மேருமலை இருக்குது, அந்த மேருக்கு கீழே நம்ம ஆமை அவதாரம் எடுத்து நாராயண பெருமான் மேருமலையை தாங்கிக்கிறாங்க. இப்போ கடையிறாங்க இல்லையா? அந்த பார்க்கடலை அந்த தண்ணி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, துதிக்கையால் உறிஞ்சி மொத்த கடலையுமே உறிஞ்சிடுறாரு நம்ம விநாயக பெருமான். அந்த கதை தான் இந்த இடத்துல மகர சலநிதி வைத்த துதிக்கிற அந்த கடல்ல துதிக்கையை வச்சிருந்ததுனால அந்த கதையோட இதை ஒப்பிட்டு மகர சலநிதி வைத்த துதிக்கிற வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக. வளரும் கரிமுக அப்படின்னா அவரோட தந்தம் வளர்ந்துகிட்டே இருக்காமா. வளரும் கரிமுக அப்படின்னா யானை முகத்தானை, மறுப்பனை வளமாக
அந்த யானைமுக அப்பனை வளமாக வந்து அவரை வந்து சுத்தி வந்து மருவு மலர் புனை தொத்திர சொல் கொடு. மருவு மலர் அப்படின்னா அவருக்குனே பொறிச்ச ஃப்ரெஷ்ஷான அந்த மலரை புனை அப்படின்னா அதை வந்து தொடுத்து அவருக்குன்னே ஃப்ரெஷ்ஷான மலரை வந்து பொறிச்சிட்டு வந்து அவருக்கு போட்டு புனை தொத்திர சொல் கொடு. தொத்திர அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரம். நாம வந்து ஸ்தோத்திரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்தோத்திரம் தான் இந்த இடத்துல தொத்திர அப்படின்னா, அந்த தொத்திர அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட மந்திரங்கள் 5 கருத்தினை யானை முகத்தினை அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மந்திரத்தெல்லாம் அவருக்கு வந்து சொல்லிட்டு வனச பரிபுர அதுக்கப்புறம் சொல் கொடு. வளர்க்கை குலைப்பிடி தொப்பனம் கொட்டுடு. வளர்க்கை குலைப்பிடி தொப்பனம் கொட்டுடு அப்படின்னா, வளர்க்கை அப்படின்னா வளர்ந்துகிட்டே இருக்கிற கை கிடையாது. இப்படி கையை தூக்கி காதை இப்படி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வளர்க்கை. வளர்க்கை குலைப்பிடி அப்படின்னா காதை பிடிச்சு, இதுதான் குலை. குலைங்கிறது காது. காதை வந்து பிடிச்சு தொப்பனம் கொடு அப்படின்னா, தொப்பனம் அப்படின்னா இந்த இடத்துல தோப்புகரணம். தோப்புகரணம் போட்டு குட்டோடுனா அப்படி குட்டு பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் குக்கொடு. வளர்க்கை குலைப்பிடி தொப்பனம் குட்டொடு வனச பரிபுர பொன்பத அர்ச்சனை மறவேனே. வனச பரிபுர அப்படின்னா வனச அப்படின்னா வனச பரிபுர அப்படின்னா தாமரைப்பூ. ஃப்ரெஷ்ஷான காடுகளில் நல்லா ஃப்ரெஷ்ஷான இந்த ஆற்றுல பூத்திருக்கு ஃப்ரெஷ்ஷான இந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய பொன் பதம் அப்படின்னா பொன் அப்படின்னா தெரியும், கோல்டான பாதத்தில் வணங்கி அர்ச்சனை மறவேனே அப்படின்னா அவரை வந்து நான் போற்றி பாடுறதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானே. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து முருகப்பெருமானோட திருவடியும் சக்தியும் மயிலும் வேல்கொடியும் என்றைக்குமே ஞாபகம் சொல்கிற மாதிரி புத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை வேண்டிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சீன் சொல்கிறாரு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஒரு சீன் வரும். இது வந்து ஒரு போர்க்களத்துக்கான ஒரு சீன். அதில் வந்து இப்போ சொல்கிறாரு, தெனன தென தென தெத்தன பணல் சிறிய அறுபதம் மொய்த்து உதிர புனல். இப்போ தெனன தென 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 அப்படின்னா வந்து ஓசை. ஈக்கள் வந்து பறக்குது பார்த்தீங்களா, அந்த பறக்கிற ஓசை சொல்கிறாங்க. தெனன தென 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 அப்படின்னு ஒரு ஓசையை எழுப்பிக்கிட்டு ஈக்கள் எல்லாம் பறக்குதான். எங்கே பறக்குது அப்படின்னா, சிறிய அறுபதம் மொய்த்து உதிர புனல். போர்க்கணத்தில் ரத்தமெல்லாம் கீழே வந்து ஊத்திருக்கு சரிங்களா. அந்த ரத்தத்தெல்லாம் வந்து அந்த ஊற்றி இருக்கிறது வந்து ஈ போய் மொய்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈ போய் மொச்சதுக்கப்புறம் என்ன அதுல நாம சிறிய அறுபதம் மொய்த்து உதிர புனல் திரளும் ஒரு சதை பித்தம் நினக்குடல் செறி மூளை. அந்த இடத்துல என்ன கிடக்குதான், திரளும் ஒரு சதை அப்படின்னா இந்த திசுக்கள் எல்லாமே செதறி கிடக்குது. பித்தம் நினக்குடல் வயிற்றுல இருக்கக்கூடிய குடலும் செறி மூளை எல்லாமே வெளியே உளுந்து கிடக்குது. உளுந்து கடந்து அது மட்டும் இல்லாமல் செரும உதிர நிரப்பும் செருக்குடல், அதாவது ரத்தமெல்லாம் சேர்த்து வைக்கிற இந்த லிவர் இருக்கு இல்லைங்களா, கல்லீரல் மண்ணீரல் அது எல்லாமே வந்து செருக்குடல்லாம் பெரிய குடல். அந்த பெரிய குடல் எல்லாமே வெளியே வர நிறைய அரவ நிறைத்த களத்து இடை. இப்போ வந்து களத்து இடைன்னா களம், போர்க்களம். இந்த மாதிரி நிறைய அரவ நிறைத்த களத்து இடை. இப்போ அந்த போர்க்களத்தில் திமி மத்தளம் இடைக்குகள் செகசேன்னு எல்லாம் கத்துறானுங்க. திமி மத்தளம் அப்படின்னா திம்மின்னு மத்தளம் எல்லாம் அடிக்க இடுக்கைகள் செகசேசேன்னு எல்லாம் செகசேசே என சொல்ல, எனவே துகு துத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்த முழக்கிட. அதாவது துத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி மத்தள சவுண்டு வந்து துகுன்னு எல்லாருமே இடிக்கு நிகரா சவுண்டு வருது. டிமு டிப்பு என தவில் எழும் ஓசை. தவில்ல டிமு தவில்ல வந்து சவுண்டு டிமுன்னு வருது. இதுல இகலி அழகைகள் கைப்புற கொட்டிட. இகலி அப்படின்னா இகலி அழகைகள் கைப்பறை கொட்டிட அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த பேய்கள், இகலி அகலை அப்படிங்கிறதெல்லாம் பேய்கள், அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பேய்களுமே சேர்ந்துக்கிட்டு பறைனா பறை இசை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த பறை இசை அதுவும் சேர்ந்து கொட்ட என்ன பண்றாங்க, ரணபைரவி சுற்று நடத்திட அப்படின்னா, ரணபைரவி அப்படிங்கிறது ஒரு தேவதை. அந்த பைரவி தாயார், அதுல பைரவி அம்மா பார்த்தீங்கன்னா இந்த ரணபைரவி போர்க்களத்துக்கே உரிய ஒரு தேவதை. அவங்க அந்த இடத்துல வந்து நாட்டியமாட நடித்திட எதிர் நிசிசரை வெளியிட்டு அருள் பெருமாளே. நிசிசரை அப்படின்னா அரக்கர்கள், எதிர் நிசிசரைனா எதிரியான அரக்கர்களை வெளியிட்டு
அவங்கள கொன்று அருள் செய் பெருமாளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் இந்த பாட்டை நான் சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ இந்த அர்த்தத்தோட இப்போ அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து புரியும். நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிரு புக்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்பாழ்த்தேன் நெடிய வளைமுறி இக்கோடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பு அவள் எல்பொறி நிகரில் இனி கதலிக்கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழோடு தொட்ட கரத்து ஒரு மகள சரநிதி வைத்து துதிக்கிற வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மருவு மலர்புனை தொத்திர சொல்கொடு வளர்க்கை குலைப்பிடி தொப்பனம் குட்டோடு மனச பரிபுற பொன்பத அர்ச்சனை மறவேனே தென நப்புணல் சிறிய அறுபதம் மொய்த்து உதிரப்புணல் திரளும் ஒரு சதை பித்தம் நினக்குடல் செறிமுலை செரும உதிர நிரப்பும் செருக்குடல் நிறைய அரவ நிறைத்த களத்திடை திமிர திமி மத்தளம் இடுக்கைகள் செகசேசே எனவே துகு துத்தன உத்துகள் துடிகள் இடிமிடி ஒத்து முளைக்கிட டிமு என தவில் எழும் ஓசை இகழி அழகைகள் கைப்பறை கொட்டிட ரணபைரவி சுற்று நடித்திட எதிரே நிசிசரை வெளியீட்டு அருள் பெருமாளே அப்படின்னு விநாயகரை நோக்கி சொல்றார். இந்த பாடலை நாமும் பாடி முருகப்பெருமானோட அருள் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.